السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. கண்ணிமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதத்தில் தராவிக தொழுகையை முடித்துவிட்டு நாம் இதுவரைக்கும் 16 நாட்களில் 4 நபிமார்களின் முழு வரலாறை நாம் பார்த்திருக்கிறோம். நமது ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு, அதற்கடுத்து வந்த இந்த உலகத்தின் முதலாவது ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு, அதற்கடுத்து வந்த அல்லாஹ்வின் நேசரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு, அடுத்ததாக குர்ஆனில் சொல்லப்பட்ட அழகிய வரலாறு என்ற வரலாறுக்கு சொந்தக்காரரான பேரழகர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு, இந்த 4 நபிமாரின் வரலாறை நாம் முழுவதுமாக பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அற்புதங்களின் சொந்தக்காரர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறும், அதைத் தொடர்ந்து அல்லாஹ்விடம் பேசிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறும், அடுத்து தன் ஆன்மாவை வழங்கி இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் 17வது நாள், இஸ்லாத்தின் ஆரம்ப புள்ளியான பத்ரு போர் என்கிற அந்த போர் நடைபெற்ற நாள் இந்த ரமலான் 17. அந்த போர் எப்படி நடந்தது, அதற்கான காரணம் என்ன என்பதையெல்லாம் நாம் இன்றைய ஜும்மாவில் நாம் உரையாற்றினோம். அதை அறிய விருப்பம் உள்ளவர்கள் நமது யூடியூப் தளத்திலே சென்று காணுங்கள். அதில் முழு வரலாறும் நாம் சொல்லியிருக்கிறோம். பத்ரு போர் எப்படி நடந்தது, எதனால் நடந்தது என்கிற முழு வரலாறும் அதில் போதிக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு அந்த பத்ரு சஹாபாக்கள் குறித்து ஒரு செய்தியை மட்டும் பார்த்து, அந்த பத்ரு சஹாபாக்களின் திருநாமங்கள் நம்முடைய பள்ளியில் ஓதப்படும். ஒவ்வொரு பத்ரு சஹாபாக்களின் பெயர் சொல்லப்படும். நீங்கள் எல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு என்று நீங்கள் சொல்லுங்கள். அதைத் தொடர்ந்து யாசின் அவர்கள் பெயரில் ஓதி துஆ செய்யப்படும். அனைவரும் இருந்து சிறப்பித்து செல்லுங்கள். அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், வலக்கது நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா. அல்லாஹ் நபியும் அந்த பத்ர் போரில் கலந்து கொண்ட சஹாபிகளையும் பார்த்து சொல்கிறான், நீங்கள் குறைவான மக்களாக இருந்தீர்கள், உங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். ஏனென்றால் அந்த போர் அப்படிப்பட்டதாகத்தான் இருந்தது. எதிரிகள் காபிர்கள் 1000 பேர் இருந்தார்கள். 600 கவச ஆடையை வைத்திருந்தார்கள். 100 குதிரை அவரிடத்தில் இருந்தது. 700 ஒட்டகம் இருந்தது. ஆனால் நம் முஸ்லிம்கள், அவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? வெறும் 313 பேர் மட்டும்தான் இருக்கிறார்கள். அந்த 313 பேரில் 2 பேர் தான் குதிரை வைத்திருந்தார்கள். ஒன்னு மிக்தாத் ரலியல்லாஹு, இன்னொன்று ஜுபைர் ரலியல்லாஹு. 70 ஒட்டகம் தான் இஸ்லாமியரிடத்தில் இருந்தது. 6 பேரு தான் போருக்கான கவச ஆடையை அணிந்திருந்தார்கள். சில பேர்களுக்குத்தான் வாள் இருந்தது. மற்றவர்கள் கட்டைகள் இருக்கா இல்லையா, மரக்கட்டைங்க, அந்த மரக்கட்டைகளை வாளாக பயன்படுத்தினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. பாருங்களேன், முஸ்லிம்களுடைய படையை விட 3 மடங்கு அதிகம். எதிரிகள் 1000 பேருனா நம்மளுக்கு 300 பேர் தான், 3 மடங்கு அதிகம். ஆனால் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். எப்படி கொடுத்தான் தெரியுமா? அதையும் அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், இது தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும். நபியே, நீங்கள் நம்மிடத்தில் உதவி கேட்டீர்கள், நாம் உங்களுக்கு பதில் அளித்தோம். எப்படி தெரியுமா? அணி அணியாக, சாறை சாறையாக 1000 வானவர்களை உங்களுக்கு நாம் அனுப்பி உதவி செய்தோம் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார்.
பத்ர் போரில் அந்த 313 பேர் மட்டுமல்ல, அந்த 313 பேருக்கு உதவியாக அல்லாஹ் வானவர்களை அனுப்பியிருந்தான். 1000க்கும் அதிகமான வானவர்களை அல்லாஹ் அனுப்பியிருந்தார். திருமறையை சொல்கிறது. அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், போர் ஆரம்பிக்கிற சமயத்திலே அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து சொன்னார்கள், நான் இடப்புறம் இருந்தேன், அபூபக்கர் வலதுபுறம் இருந்தார். ரசூலுல்லாவுக்கு வலதுபுறத்திலிருந்து அபூபக்கரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபூபக்கரே உறுதியாக இருங்கள், ஜிப்ரீல் இறங்கிவிட்டார், அவருடைய குதிரையினுடைய சேணத்தை அவர் பிடித்து இழுக்கிறார், அவர் பின்னாடி 1000 மலக்குமார்கள் இருக்கிறார்கள். இங்கிட்டு என்னை பார்த்து சொன்னார்கள், அலியே உறுதியாக இருங்கள், உங்களின் பக்கம் மீகாயில் இருக்கிறார், தன் குதிரையின் சேனையை பிடித்து இழுத்து தயாராக இருக்கிறார், அவருக்கு பின்னால் 1000 மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அந்த போரிலே சஹாபாக்களோடு மாணவர்களும் கலந்தார்கள். அதை ஒரு சஹாபி சொல்கிறார், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், முஸ்லிம்களில் ஒருவர் தன் எதிரியான ஒருவரை வெட்டச் செல்கிறார். அப்படி வெட்டச் செல்கிற பொழுது அவர் முன்னோக்கி வருகிறார், இவரும் முன்னோக்கி போகிறார். இவருக்கு மேலே ஒரு குதிரை ஓடுகிற சப்தம் கேட்கிறது. அந்த குதிரையில் இருக்கிற மனிதர் சொல்கிறார், ஹைசுமே நகரு என்று சொல்கிறார். நான் இப்படி அண்ணாக்க பார்த்தேன், பார்த்து கீழே குடிந்தேன், இப்படி மேல பார்த்துட்டு இப்படி பார்த்தேன், எனக்கு முன்னால் வந்த குதிரை வீரர் காஃபிரை அவர் கீழே விழுந்து கிடந்தார், சரிந்து கிடந்தார். முகத்தை பார்த்தால் சாட்டையால் யாரோ அடித்திருக்கிறார்கள். அந்த காயத்தை பார்த்தேன், முகமே மாறி போயிருந்தது. இக்ரிமா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இக்ரிமா யாருன்னா அபு ஜஹலுடைய மகன். பத்ர் போர்ல காஃபிராகத்தான் இருந்தார், இஸ்லாத்திற்கு எதிராக போர் புரிந்தவர். அவர் சொல்கிறார், பின்னால் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க இக்ரிமா ரலியல்லாஹு. அவங்க சொல்றாங்க, பத்ர் போர்ல முஸ்லிம்கள் ஒருவரை வெட்ட முயல்வார்கள், வெட்ட மாட்டாங்க, வெட்டுறதுக்குள்ள தலைக்கீழ கிடக்கும், யார் வெட்டானே தெரியாது. வானவர்கள் உதவி புரிந்திருக்கிறார்கள். அபு மர்ஷித் அபு தாவூத் அல் மாசினி என்கிற சஹாபி சொல்கிறார்கள், ஒரு காஃபிரை வெட்டுவதற்காக என் வாளை நான் உயர்த்தினேன், உயர்த்தி அவரை வெட்டுவதற்கு முன்பதாக தலை கீழே கிடக்குது, அவருடைய தலை, காஃபிருடைய தலை, யாரு வெட்டான்னு தெரியல. அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வானவர்கள் உதவி புரிந்திருக்கிறார்கள், மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா உதவி புரிய வைத்தான். அந்த போரிலே சஹாபாக்களுக்கு துணையாக வானவர்கள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் பத்ர் சஹாபாக்களுக்கு வானவர்கள் எப்படி துணை இருந்தார்களோ, அந்த போரில் மட்டுமல்ல, அந்த பத்ர் சஹாபாக்களுக்கு அந்த போருக்கு பிறகும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலே அந்த வானவர்கள் கூட இருந்தார்களாம். ஏன் அந்த பத்ர் போரில் கலந்து கொண்ட 313 சஹாபிகளின் சந்ததிகளுக்கு அங்கு நடைபெற்ற போரில் யாரெல்லாம் இருந்தார்களோ அந்த வானவர்கள் இன்னும் உதவி செய்கிறார்கள் என்று இமாம் பெருமக்கள் சொல்கிறார்கள். பைஹக்கி அப்படின்னு ஒரு ஹதீஸ் கிரந்தம் இருக்கிறது. அந்த ஹதீஸ் கிரந்தத்தில், அந்த ஹதீஸ் கிரந்தத்துக்கு சொந்தக்காரர் தலாயிலுன் நுபுவா என்கிற ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். அந்த தலாயிலுன் நுபுவால ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார். ருபை பின்த் முஅவ்வித் என்கிற ஒரு சஹாபி பெண்மணி இருந்தார்கள். அந்த சஹாபி பெண்மணி அறிவிக்கிற ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த ருபை என்கிற அந்த சஹாபி பெண்மணி சொல்கிறார்கள், ஒரு நாள் நான் கைலூலா தூக்கம் தூங்கினேன். கைலூலா தூக்கம்னா இந்த லுகருக்கு முன்னாடி இந்த 12 to லுகருக்குள்ள தூங்குற தூக்கம் தான் கைலூலா தூக்கம் சொல்லுவாங்க. அந்த கைலூலா தூக்கம் தூங்கி கொண்டிருந்தேன், யாரோ என் நெஞ்சில ஏறி என்னை அமுக்குவது போல் நான் உணர்ந்தேன். முழித்து பார்த்தால் ஒரு கருப்பு உருவம் என்னுடைய நெஞ்சில் அமர்ந்து என்னை இருக்குகிறது. நீங்க கூட அனுபவப்பட்டிருப்பீங்க, நல்லா தூக்கிட்டு இருப்போம், யார மேலே ஏறி குத்துற மாதிரி இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி அந்த சஹாபி பெண்மணி சொல்கிறார்கள், முழித்து பார்த்தால் ஒரு கருப்பு உருவம் என்னை போட்டு அமுக்குகிறது. நான் பயந்து அதை தள்ளிவிட பார்த்தேன், என்னால் முடியவில்லை. கொஞ்ச நேரத்தில் அந்த கருப்பு உருவம் விண்ணை பார்த்தது, வானத்தை பார்த்தது. பார்த்தால் ஒரு துண்டு சீட்டு கீழே விழுந்தது. அந்த ஒரு மஞ்சள் நிறத்துல ஒரு துண்டு சீட்டு கீழே விழுந்தது.
அதை பார்த்ததும் இந்த கருப்பு உருவம் என்னை ஒரு தள்ளி விட்டு வேகமாக ஓடிவிட்டது. அந்த சீட்டை எடுத்து நான் பார்த்தேன். அந்த சீட்டில் எழுதியிருந்தது, இது அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிற செய்தி. என்ன அந்த செய்தி? நீ அமதி பின்த் அப்தி சாலிஹ், சாலிகான நல்லடியாருடைய இந்த மகளை நீ விட்டுவிடு, தூரச் செல் என்று அதை எழுதியிருந்தது. அதை பார்த்ததும் இந்த கருப்பூரம் வேகமாக ஓடிவிட்டது. அது போட்டு அமுக்கிறதுக்கு உண்டான அந்த வழியை என் மரணம் வரைக்கும் நான் அனுபவித்தேன் என்று அந்த ருபை ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அந்த சஹாபி, அந்த பைஹகி இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பெண் யாருடைய மகள் தெரியுமா? முஅவ்வித் இப்னு அஃப்ரா என்கிற சஹாபின் மகள். யார் அந்த சஹாபி? பத்ர் போரிலே கலந்து கொண்ட சஹாபி. பத்ர் போரில் சாதாரணமாக கலந்து கொள்ளல, அபூஜஹலை கொன்னவர் என்று காலையில் நாம் ஜும்மாவிலே பேசியிருந்தோம். அபூஜஹலை கொன்னவர் பெயர் முஆத், முஅவ்வித் என்கிற இரு சஹாபிகள். அந்த முஅவ்வித் ரலியல்லாஹுடைய மகள் இந்த ருபை ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ அந்த பத்ரில் கலந்து கொண்ட அந்த சஹாபியின் சந்ததியான மகளுக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? உதவி புரிந்திருக்கிறான். சொல்வார்கள் கீழே, அந்த பத்ர் போரில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ சஹாபாக்கள், அவர்களுக்கு அந்த போருக்கு அப்புறமும் அந்த சஹாபிகளுக்கு வானவர்கள் உதவி புரிந்தார்கள். அல்லாஹ் உதவி புரிந்தான். அந்த சஹாபிகளின் சந்ததிகளுக்கும் உதவி அல்லாஹ் பண்ணி கொண்டிருக்கிறான். மாணவர்களை வைத்து உதவி செய்கிறான் என்று இமாம் எழுதுவார்கள். அந்த சந்ததிகளுக்கு மட்டுமல்லங்க, அந்த 313 பத்ர் சஹாபாக்கள் இருக்காங்களே, அவங்க பெயரை யார் உச்சரிக்கிறார்களோ அவங்க சந்ததிக்கு, அவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் உதவி செய்யறதில்லை, பாதுகாப்பு தர்றதில்லை. அந்த நாமத்தை உச்சரிப்பவர்கள், அந்த பத்ர் சஹாபாக்களின் பெயர்களை மொழிபவர்கள், அவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவருடைய தேவைகளை நிறைவேற்றுகிறான், அவருடைய கஷ்டங்களை அல்லாஹ் போக்குகிறான் என்று இமாம் ஹலபி இமாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். சீரத்துல் ஹலபியா அப்படிங்கிற ஒரு வரலாறு நூல் இருக்கிறது. அந்த வரலாறு நூல் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த ஆசிரியர் தன்னுடைய கிதாபில் பதிவு செய்திருக்கிறார், அன்னத்வா இந்த திக்ரிஹிம் யஅனி அஹ்ல பத்ரின் முஸ்தஜாபு. யார் ஒருவர் பத்ர் சஹாபாக்களின் பெயர்களை, அந்த 313 பெயர்களை சொல்லி துவா செய்கிறார், ஓதி துவா செய்கிறாரோ அவருடைய துவா அங்கீகரிக்கப்படுகிறது. இது எல்லா இறைநேச பெருமக்களால் அனுபவத்தில் சொல்லப்பட்ட ஒன்று என்று சொல்கிறார்கள். நீங்களும் உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்பதற்கு முன்பதாக இந்த பத்ர் சஹாபாக்களின் பெயர்களை ஓதுங்கள், அனுபவியுங்கள். அனுபவத்தில் தான் இதனுடைய உண்மை உங்களுக்கு புரியும். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய கஷ்டங்கள் நீங்க, உங்களுடைய நோய் நொடிகள் நீங்க, இந்த 313 பத்ர் சஹாபாக்களின் பெயரை ஓதி துவா செய்யுங்கள், அல்லாஹ் அதை அங்கீகரிப்பான். அந்த நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நடைபெற இருக்கிறது. ஜமாத்துகள் கலந்து அதில் சிறப்பித்து உங்களுடைய நியத்துகளை அல்லாஹ்விடம் முறையிடுங்கள். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் முழுவதுமாக நிறைவேற்றுவானாக. ஆமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.